வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல்களை சிறப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தகவலை தான் தரப்போகிறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் நினைக்க போகிறது, இன்றைக்காவது என்னோட நாள் நல்லா இருக்குமா, இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுன்னா எனக்கு எந்த ஒரு தீமையும் நடக்காமல் நான் சந்தோஷமாக வீட்டிலேருந்து கிளம்பி சந்தோஷமாக வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு நிறையா பேர் திங்க் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அதை ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் பிரச்சனைங்கிறது ஒன்று தான். நம்ம டெய்லியுமே நினப்போம், டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் இந்த மாதமாக நமக்கு நல்லா இருக்குமா, இல்லை அடுத்த மாதம் நல்லா இருக்குமா, அதுக்கு அடுத்த மாதம் நல்லா இருக்குமா, அந்த வகையில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஜூலை மாதத்தில் அதிக அளவில் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் பெறப்போக 3 முக்கியமான ராசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் கிரகங்கள் அதனுடைய இடத்தை மாற்றுகிறது. இதனால் 12 ராசிகளுக்கும் பல்வேறு தாக்கங்கள் உண்டாகும். அப்படியாக இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரக பெயர்ச்சியால் வாழ்க்கையில் அதிக அளவில் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் பெறப்போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நம்ம ரிஷபராசி. ரிஷப ராசியினர் அவர்கள் வாழ்க்கையில் அதிக அளவிலான மாற்றங்களை சந்திக்கப் போகிறார்கள். என்றாலும் தேவையில்லாமல் சிந்திப்பதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. மேலும் சுக்கிரனின் இடமாற்றத்தால் இவர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையப் போகிறது. இரண்டாவதாக கடகராசியினர். கடகராசிக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமையப் போகிறது. சூரியன் இவர்கள் ராசிக்கு பெயர்ச்சியாவதால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் வெற்றியும் கொடுக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் கடகராசியினரை சுற்றியுள்ள நட்புகளும் சொந்தங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார்கள். பொருளாதாரம் மற்றும் சொந்த வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது. மூன்றாவதாக சிம்ம ராசியினர். செவ்வாய் சிம்ம ராசியில் பயணம் செய்வதால் வாழ்க்கையில் பல திருப்பங்களும் அற்புதங்களும் நடக்க உள்ளது. சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நன்மை தரும். தொழில் மற்றும் சொந்த வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள். உங்களுடைய கனவுகள் நினைவாகும் காலகட்டமாகும். நண்பர்களே, நான் சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஆன்மீக குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.